தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். டிவிகே உடைய கரூர் விவகாரம் அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாறி இருக்கு. உச்சநீதிமன்றம் காலையில மாத்திருக்காங்க. எஸ்ஐடி அமைத்தது சரி கிடையாது, சிபிஐ தான் விசாரிக்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் மாத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு கெடு கொடுத்து மேல்முறையீடு செய்ய ஒரு கெடு கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா மேல்முறையீடு செஞ்சுக்கலாம், ஒரு இடைக்கால தீர்ப்பு மாதிரி தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் திமுகவும் நீதிமன்றத்துல நாங்க மேல்முறையீடு செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில்சன் அவர்கள் வெளியே வந்து பேட்டி கொடுக்கும்போது தான் சொல்றாரு. இது ஒரு தற்காலிகமான ஒரு உத்தரவு தான். சிபிஐக்கு இப்பொழுது கரூர் வழக்கு மாறி இருக்கு. எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமாக இந்த எஸ்ஐடில இருந்து சிபிஐக்கு மாறினது? அது எப்படின்னா, இந்த அரசியல்லையும் சரி, இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்ல சில நேரங்களில் பார்க்கும்போது ஒரு கட்சிக்கோ ஒரு தனி நபருக்கோ எல்லாமே கரெக்டாக நடக்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும். திடீர்னு பார்த்தோம்னா நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பாக நடக்கும். ஹிட்லர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 years பார்த்தோம்னா எல்லாமே ஸ்மூத்தாக போகும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே நெகட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். அவங்க கரெக்டாக பண்ணாலும் சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் தப்பு தப்பாக நடக்கும். திமுகவுக்கும் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சூழல் இருக்கு. ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா கம்ஃபர்டபுளா திமுக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 years திமுகவுக்கு எந்த சிக்கலுமே இல்லை. கண்டிப்பா நாங்க திரும்ப ஜெயிச்சிருவோம், நிரந்தர திமுக ஆட்சி 26ல 31ல 36லலாம் நாங்க தான் ஜெயிப்போம். கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப அமைதியா இருக்காங்க, யாரும் அவங்களுக்கு எதிராக பேச மாட்டேங்கிறாங்க, மீடியா ரொம்ப குவைட்டா இருக்காங்க, எதிர்கட்சி ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஸோ திமுகவுக்கு எந்த சிக்கலுமே இல்லை அப்படின்ற மாதிரியான கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 years இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோவா நிறைய இஷ்யூஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. இப்போ எஸ்பெஷலி கரூர் ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு டேர்ன் வந்து நம்ம பார்க்க முடியுது. திமுகவுக்கு எதிரான பெரிய ஒரு வேவ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ கரூர் ஸ்டாம்பீடை பொறுத்தளவுல நம்ம எப்பவுமே கிளியரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கு. விஜய் தரப்புலையும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அவங்க என்னமோ எல்லாம் கரெக்டா பண்ணாங்கன்னு சொல்லிட முடியாது. ஒண்ணு, நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்க மாதிரி அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா டிவிகேவுக்கு அதுல பெரிய பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி அரசுக்கும் பெரிய பொறுப்பு இருக்கு. அரசு தரப்புலையும் பார்த்தோம்னா நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதுக்கு ஏன் பெர்மிஷன் கொடுத்தாங்க, ஏன் அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல பெர்மிஷன் கொடுத்தாங்க, தேவையான அளவுக்கு போலீஸ் எல்லாம் அங்க டிப்ளாய் பண்ணாங்களா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ இப்ப கரூர் சம்பவத்தை பொறுத்தளவுல யார் மேல தப்பு யார் மேல நியாயம் இருக்கு அதெல்லாம் தாண்டி திமுகவுக்கு எதிராக மக்கள் மனதில் அந்த ஒப்பீனியன் வந்து திரும்பி இருக்கு. பரவலா மக்கள் பார்க்கும்போது நிறைய பேர் திமுகவை விமர்சிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ நியாயம் எங்க இருக்கு அதெல்லாம் தாண்டி திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு மூட் ஸ்விங் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ எலெக்ஷன் நெருங்க நெருங்க திமுகவுக்கு இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய சிக்கல்கள் வர ஆரம்பிக்குது. இப்ப சுப்ரீம் கோர்ட்லயும் பார்த்தோம்னா பெரிய ஒரு பின்னடைவு, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இது பெரிய ஒரு செட்பேக் தான். இதை நான் இன்ஃபேக்ட் எப்படி பார்ப்பேன்னா, திமுகவுக்கு இது பெரிய செட்பேக், டிவிகேவுக்கும் இது ஒரு வகையான செட்பேக் தான். ஏன்னா டிவிகேவை பொறுத்தளவு அவங்களும் சிபிஐ விசாரணையை கேட்கல. ஸோ அவங்க கேட்காம இருக்கிறதுக்கு காரணங்கள் உண்டு. அவங்க சிபிஐ விசாரணையை விரும்பல. பட் இப்ப சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது டிவிகேவுக்கும் கூட ஒரு விதமான ஒரு செட்பேக் தான். பட் டெஃபினட்டா திமுகவுக்கு பெரிய ஒரு செட்பேக். ஏன்னா திமுகவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை நம்ம மதிக்கணும், ஸ்டேட்டுக்குன்னு ஒரு அட்டானமி இருக்கு, அதை நம்ம பாதுகாக்கணும். ஸோ இப்போ லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். அது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சிபிஐ மாதிரியான நேஷனல் லெவல் ஏஜென்சிஸ் வந்து இதுலலாம் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்றதான் திமுகவோட ஸ்டாண்ட். ஸோ இப்போ அதெல்லாம் மீறி அவங்க உள்ள வராங்க. இது திமுகவுக்கு பொலிட்டிக்கலா பெரிய ஒரு செட்பேக். ஸோ அதனால இப்ப போக போக எலெக்ஷன் நெருங்க நெருங்க திமுகவுக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இப்ப சிபிஐ உள்ள வரும்போது 2 பேருக்குமே சிக்கல் தான். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, 2 பேருமே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ எலெக்ஷன் நெருங்க நெருங்க முக்கியமான ஆட்கள்லாம் விசாரிக்கப்படலாம். ஒவ்வொரு தடவையும் யாராவது விசாரணைக்கு அழைக்கப்படும் போதும் அது நியூஸா மாறும், மக்கள் மத்தியில பெரிய விவாதத்தை ஏற்படுத்தும், டிவியில ஒரு டிபேட்டை ஏற்படுத்தும், சோசியல் மீடியால நியூஸா மாறும். இது எல்லாமே பெரிய ஒரு சிக்கல் தான். ஸோ எலெக்ஷன் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ பொலிட்டிக்கலா இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, ஆன்டி இன்கம்பன்சியே இல்ல, எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, திமுகவுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது இல்லையா, அது இப்ப மாற ஆரம்பிச்சிருச்சு. குயிக்கா இப்ப டேபிள்ஸ் வந்து இப்ப டேர்ன் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இப்ப திமுகவுக்கு தான் இது அதிகமான நெருக்கடி, கண்டிப்பா டிவிகே விட திமுகவுக்கு தான் அதிகமான நெருக்கடி.
ஓகே. இப்போ மேல்முறையீடு செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க திமுக. மேல்முறையீடு செய்தா ஒருவேளை இது திரும்ப எஸ்ஐடிக்கே வருமா? எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, டிவிக்கே அவங்க ஒரு பெட்டிஷனர், அதை தாண்டி மற்ற பெட்டிஷனர்ஸும் இருக்காங்க. அதுல 2 பேர் அவங்களுக்கே தெரியாம போட்டிருக்காங்க, அவங்க நேமை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. ஸோ அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியல. சில யூடியூபர்ஸ் அந்த வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்றாங்க, எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம். அதுல ஒன் ஆஃப் த பெட்டிஷனர்ஸ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஃபோன் கால்ஸ் வருது திமுக சைட்ல இருந்து, அவங்க இந்த மாதிரியான சலுகைகள்லாம் செஞ்சு தரோம், ஸோ நீங்க கேஸை வாபஸ் வாங்கிருங்கன்ற மாதிரி எனக்கு ப்ரெஷர் போடுறாங்க, என்னோட சேஃப்டிக்கு உத்தரவாதம் இல்லை, என்ன வேணாலும் நடக்கலாம், ஸோ நீங்க தான் பார்த்துக்கணும் இந்த விஷயங்கள் அப்படின்ற மாதிரி அவரு பேசுறாரு. ஸோ அதனால சூழல் என்னன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆமா, நான் ஒன் ஆஃப் த பெட்டிஷனர்ஸ் தான், நான் என்னோட ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திமுகவையும் அவர் கடுமையா விமர்சிக்கிறார். ஸோ அதனால அது என்ன இடத்துல அது இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. பட் டெஃபினட்டா இது பெரிய ஒரு சிக்கல் தான். ஏன்னா இப்ப 41 பேர் இறந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் கான்கிரீட்டா என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா எதுவும் இல்லை. பெரிய அக்கௌண்டபிலிட்டின்னு பார்த்தோம்னா பெருசா எதுவும் இல்லை. புசி ஆனந்த் ஒளிஞ்சிருக்காரு, இன்னும் அவரு என்னன்னு தெரியல. ஒரு கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி இன்னும் அவரு பதுங்கி இருக்காரு. விஜய் தரப்புல இருந்து எந்த செயல்பாடும் இல்லை. அரசு தரப்புல இருந்தும் கான்கிரீட்டா எந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷனும் இன்னும் பெருசா இல்லை. இங்கதான் எக்ஸாக்டா பிரச்சனை நடந்திருக்கு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்கோர்ஸ் இப்ப இந்த கமிட்டி அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு, இன்னும் எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லையே. ஸோ அந்த வகையில இது 2 தரப்புக்குமே பெரிய ஒரு சிக்கல் தான். ஓகே. திரும்ப எஸ்ஐடிக்கு வந்தாலும் பிரச்சனை தான்றீங்க. திரும்ப எஸ்ஐடிக்கு நீதிமன்றம் மாத்தினாலும் பிரச்சனை தான், சிபிஐ விசாரிச்சாலும் பிரச்சனை தான். எப்படியா இருந்தாலும் இது திமுகவுக்கு ஒரு ப்ரெஷரா தான் இருக்க போகுது. கண்டிப்பா சிபிஐ விசாரிச்சா கண்டிப்பா பெரிய ஒரு சிக்கல் தான். திமுக சிபிஐ விசாரிச்சா திமுகவுக்கு சிக்கல், விஜய்க்குமே சிக்கல் தானே அது. கண்டிப்பா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக இது சிபிஐ விசாரிக்கும் பொழுது அது மத்திய அரசுடைய ஒரு ஏஜென்ட்டாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பும் ஒரு அரசியலாவும் இது பார்க்கப்படுது. சிபிஐ அப்படி உள்ள வருது அப்படின்பொழுது பாஜக ஒரு அழுத்தம் போடுவாங்க. அப்படி அழுத்தம் போடும்பொழுது விஜய் வந்து என்டிஏல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது அரசியலாவும் பார்க்கப்படுது. கண்டிப்பா அரசியலாவும் அது பார்க்கப்படுது, அரசியலா கண்டிப்பா பார்க்கப்படணும். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம மீடியால பேசும்போது ரொம்ப ஓப்பனா அதெல்லாம் நம்ம பேச முடியாது. பட் அஃப்கோர்ஸ் பொதுமக்களை பொறுத்தளவுல இதை பொலிட்டிக்கலாவும் அவங்க டெஃபினட்டா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும். இப்ப விஜயை பொறுத்தளவுல கரூருக்கு முன்னாடி அந்த கட்சி இருந்ததுக்கும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கட்சி செயல்பாடுகளும் பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கலா ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அவங்க திமுகவை கடுமையா விமர்சிச்சு அரசியல் பண்றாங்க. அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ற தோற்றத்தையும் அவங்க ஏற்படுத்துறாங்க. ஸோ அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா திமுகவுக்கு அட்வான்டேஜ் ஏற்படுத்தி தரக்கூடிய விதமா செயல்பாடுகள் இருந்தது, அதிமுகவுக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய விதமா செயல்பாடுகள் இருந்தது. ஆனா அந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஸ்லோவா விஜய் டிவிகேவோட அந்த செயல்பாடுகள் மாற ஆரம்பிக்குது. குறிப்பா விஜய் ஃபர்ஸ்ட் குவைட்டா இருக்காரு, எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. அந்த வீடியோவை எப்ப ரிலீஸ் பண்றாருன்னு பார்த்தோம்னா கரெக்டா பிஜேபி உள்ள என்டர் ஆகும்போது, அந்த கமிட்டி உள்ள வரும்போது, ஹேமா மாலினி இவங்க எல்லாம் உள்ள வரும்போது கரெக்டா அந்த வீடியோவை அவர் ரிலீஸ் பண்றாரு. ஸோ அவரை பொறுத்தளவுல பெரிய ப்ரெஷர்ல இருக்காரு. இப்ப ஏகப்பட்ட அழுத்தங்கள் அவர் மேல போடப்படுது, ஏகப்பட்ட கேம்பெயின் அவருக்கு எதிராக போகுது, நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அந்த டைம்ல அவரு ஸ்லோவா டிஎம்கேவுக்கு எதிரான ஒரு விஷயத்த பண்றாரு. ஸோ இப்ப கரூர்ல மட்டும் இந்த சம்பவம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஒரு கான்ஸ்பிரசி ஆங்கிள ஸ்லைட்டா கொண்டு வரார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்லோவா டிஎம்கேவுக்கு எதிராக அக்ரெசிவா அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. எடுத்தோடனே அவங்க கான்ஸ்பிரசி எல்லாம் பேசல. பட் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல பேசும்போது கான்ஸ்பிரசி ஆங்கிளையும் உள்ள வைக்கிறாங்க. ஸோ கான்ஸ்பிரசி ஆங்கிள உள்ள வச்சுதான் அவங்க ஆர்கியூ பண்றாங்க. ஸோ இப்ப விஜய் பார்த்தோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் டிஎம்கேவுக்கு எதிராகவும் திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு. முன்னாடி அப்படித்தானே இருந்தாரு. முன்னாடி எப்படி இருந்தாருன்னா டிஎம்கேவுக்கு எதிராக பேசுவார். ஆனா அதனால வரக்கூடிய, அதான் நான் எப்பவுமே பொலிட்டிக்கலா சொல்ற விஷயம் என்னன்னா, ஒருத்தரோட செயல்பாடுகள் யாருக்கு லாபம் ஏற்படுத்துதுன்னு தான் பார்க்கணும். அவர் என்ன பேசுறாருன்றது முக்கியம் இல்லை. இதெல்லாம் ஓகே பேசுறாரு, பட் அவரோட செயல்பாடுகளால யாருக்கு லாபம்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி விஜயோட செயல்பாடுகளால திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருந்தது. ஆனா இப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா விஜயோட செயல்பாடுகள் திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துது. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இதை அப்சர்வ் பண்ணணும். ஸோ இப்போ அவரு திமுகவுக்கு சிக்கல் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார். குறிப்பா இப்ப கான்ஸ்பிரசி ஆங்கிள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். சுப்ரீம் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போது விஜய் தரப்புல கான்ஸ்பிரசி ஆங்கிளையும் அவங்க உள்ள கொண்டு வராங்க.
ஸோ அதனால இப்போ கிளியரா என்ன காட்டுதுன்னா பிஜேபி அதிமுக சைடுக்கு அவர் ஸ்லைட்டா மூவ் ஆகுறாரோ அப்படின்ற விஷயத்தை இது காட்டுது. ஓகே, அலைன்ஸ் வந்து மாறும்ன்றீங்க. மாறலாம், அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நான் பாக்குறேன். அங்க போவாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்ப என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு, பேக்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா நமக்கு தெரியாது. பட் அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். இப்ப திமுகவை கவுண்டர் பண்ணணும்னா வேற வழியே இல்லாம இங்க போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப ப்ராப்பரான ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுப்போம், நல்ல ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுப்போம், அந்த கட்சியோட செயல்பாடுகள் இப்படி இருக்காது. அவங்க நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், ரைட், தொண்டர்களெல்லாம் ஊக்கப்படுத்துவாங்க, நம்ம கட்சி பிரச்சனையில இருக்கு, நல்லா ஃபுல்லா இறங்கி சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சண்டை போடுவாங்க. இன்னைக்கு என்டிகே அப்படிதான் போடுவாங்க. ஒரு காலத்துல திமுக அந்த மாதிரி போட்டாங்க. 60ஸ்க்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா அக்ரெசிவான ஒரு பார்ட்டி. நம்ம கட்சிக்கு ஒரு சிக்கல் வருதுன்னா தொண்டர்கள்லாம் ஃபுல்லா ஃபயர்ல இருப்பாங்க, தலைமை ஃபயர்ல இருக்கும், எல்லாம் பயங்கர அக்ரெசிவா செயல்படுவாங்க. ஆனா இந்த கட்சியை பொறுத்தளவுல பிரச்சனை வரும்போது எல்லாருமே குவைட் ஆயிட்டாங்க. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இந்த கட்சியை பொறுத்தளவுல இவங்க அரசியலே பண்ணல, இவங்க லாபி ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ பவர் கேம் ஆடிட்டு இருக்காங்க மேல உட்காந்து. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு 4 நாள் அமைதியா இருக்காங்க, ஏதோ ஒரு நெகோசியேஷனை ஆஃப் த ரெக்கார்ட் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா திமுக மேல ஒரு அழுத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் திமுகவுக்கு எதிராக இன்னொரு ஸ்டெப் போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா இந்த சைட் டர்ன் ஆகுறாங்க. ஸோ இவங்க பவர் கேம் தான் ஆடுறாங்களே தவிர மக்கள்கிட்ட ஒரு கேம்பெயினோ ஒரு பிரச்சாரமோ கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. அது காரணமே என்னன்னா, இது ஒரு பார்ட்டியே கிடையாது. இந்த பார்ட்டி தலைவரையோ தொண்டரையோ நம்பி இல்ல, தொண்டர்களை நம்பி இருக்கக்கூடிய கட்சி என்ன பண்ணும்னா சாலிடா வெளில வரும், தொண்டர்களை இறக்கும், தொண்டர்களை இறக்கி எல்லாருக்கும் அழுத்தம் போடும், தன்னை அப்படிதான் டிஃபெண்ட் பண்ணும். ஆனா இந்த கட்சி பார்த்தோம்னா தலைமையெல்லாம் ஒளிஞ்சிருக்கு, தொண்டர்களை லீட் பண்றதுக்கு ஆள் இல்லை, தொண்டர்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது, அவங்கள லீட் பண்றதுக்கு, மொபிலைஸ் பண்றதுக்கு, ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஸோ இப்போ இந்த கட்சிக்காக வாதாடக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தோம்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். சில யூடியூபர்ஸ் இவங்களுக்காக பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதை தாண்டி இந்த கட்சியால எதுவும் பண்ண முடியல. அது காட்டக்கூடிய விஷயமே என்னன்னா, இவங்க மக்களுக்கான அரசியல் பண்ணல, பவர் பாலிடிக்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதிகார வர்க்கத்தோட பவர் பாலிடிக்ஸ் பிளே பண்றாங்க. இங்க அங்க நெகோசியேட் பண்றது, டெல்லி அங்கங்கன்னு பறக்கிறது, இந்த கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க மக்கள் நம்பியே இல்ல, மக்களை நம்பி இல்ல, மக்கள் அரசியலும் பேசல, இவங்க வேற விதமான ஒரு பவர் பாலிடிக்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டிவிகே வந்து டிஎம்கேக்கு ஒரு ப்ரெஷர் போடுது அப்படின்றீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தம் போடுறாங்க அப்படின்றீங்க. இப்போ டிஎம்கே நினைச்சாலும் டிவிகே மீது அழுத்தம் போடலாம்ல. இப்போ புஷி ஆனந்த் அவர்களையோ சிடிஆர் அவர்களையோ கைது பண்ணி ஒரு அழுத்தத்தை போடலாம்ல. ஆனா அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. 2 வாரம் ஆயிப்போச்சு. அப்படி பண்ணா இப்ப விஜய் லைட்டா அகேன்ஸ்டா டர்ன் ஆகுறாருல, நாளைக்கு ஃபுல்லா அங்க போய் உட்காந்துருவாரு. ஸோ விஜய் மேல நீங்க எவ்வளவு அழுத்தம் போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விஜய் டக்குன்னு அந்த சைடு ஓடிடுவார், அந்த சைடு ஃபுல்லா போயிடுவார். நீங்க விஜயை ஃபுல்லா ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா ஃபுல்லா அந்த சைடு போயிடுவார். ஸோ இப்ப திமுகவோட முக்கியமான எண்ணம் என்னவா இருக்கும்னா, முடிஞ்ச அளவுக்கு விஜயை அங்க போக விட்டுறக்கூடாது, தனியாவே நிக்க வைக்கணும். இப்ப இந்த சம்பவம் நடந்தாச்சு, இது பெரிய ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்கு, அதெல்லாம் ரைட்டு. ஆனா விஜய் தனியா நிக்கிற வரைக்கும் அது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். விஜய் தனியா இருந்து உங்களுக்கு சாதகமா ஒர்க் பண்ணா கூட அது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா விஜய் உடைக்க போறது அதிமுக ஓட்டு தான். ஏன்னா விஜய் பண்ணக்கூடிய அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல் தான். ஸோ அதனால விஜயை தனியா நிக்க வைக்கிறது ரொம்ப அவசியம். நீங்க விஜய் மேல ப்ரெஷர் போட்டு நிறைய அரெஸ்ட்லாம் பண்றது, வழக்கு போடுறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பக்கம் போயிடுவார். இவங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போறதுக்குலாம் ட்ரெயினான ஆட்கள் கிடையாது, பெரிய பெரிய வழக்குகளை ஃபேஸ் பண்றதுக்கு ட்ரெயினான ஆட்கள் கிடையாது. இப்போ இன்ஃபேக்ட் இவங்க நிர்வாகிகள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, அவங்களாம் க்ளூலெஸ்ஸா இருப்பாங்க, என்ன நடக்குது எதுக்கு இது நடக்குதுன்னே தெரியாம இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில அப்படிதான் இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல, அவர் பாவம் அவர் என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. ஸோ அதனால இதெல்லாம் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நீங்க ரொம்ப போட்டு ப்ரெஷர் போட்டீங்கன்னா அந்த சைடு போயிடுவாங்க. இப்போ இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசுறாரு, அவரே அதான் சொல்றாரு, சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க குவைட்டா இருந்தோம், ஏன்னா எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. ஸோ இப்போ பாருங்க அந்த கட்சி எவ்வளவு க்ளூலெஸ்ஸா இருக்காங்கன்னு பாருங்க. அந்த கட்சியை பொறுத்தளவுல இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா அது எப்படி இருக்கணும், மக்களுக்கு பிரச்சனை வரும்போது என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியணும், அப்போதானே நீங்க ஒரு கட்சி. இல்லைன்னா எது கட்சியா இருக்கீங்க, எதுக்கு நீங்க தலைவரா இருக்கீங்க. ஜோர்டன் பீட்டர்சன் ஒரு ஃபேமஸான ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசுவாரு. யங் மென் இருக்காங்கல்ல, எப்படி ஸ்ட்ராங்கான யங் மென்னா இருக்கணுன்றத பேசக்கூடியவர். அவர் தான் ஒரு விஷயம் சொல்லுவார், இப்ப நீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு ஆள்னா, இப்போ உங்க வீட்டுல ஒரு பெரிய துயரம் பிரச்சனை வருதுன்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும், சுத்தி இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவங்க நம்பணும். அந்த ரேஞ்சில் நீங்க இருந்தீங்கன்னா நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒருத்தரோட அப்பா இறக்குறாருன்னு வச்சுப்போம், அதை ஹேண்டில் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது என்ன பண்ண, எல்லாரும் உடஞ்சு போயிருப்பாங்கல்ல, என்ன பண்ணலாம், அந்த லீடர்ஷிப் அங்க எடுக்கக்கூடிய கண்டிஷன் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரிதான் ஒரு சொசைட்டில நீங்க ஒரு கட்சி ஒரு லீடரா இருக்கீங்கன்னா, சொசைட்டில பிரச்சனை வரும்போது அங்கதான் நீங்க லீட் பண்ணணும். அந்த இடத்துல நீங்க பேரலைஸ் ஆகி போய் நிக்கிறீங்கன்னா அப்புறம் நீங்க எதுக்கு ஒரு கட்சி, நீங்க எதுக்கு ஒரு லீடர்,
அதான் கேள்வி. இந்த கட்சி அப்படிதான் இருக்கு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரியான ஒரு கட்சி இருக்கு. இவங்கனால பெருசா பிரச்சனைகள் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப அழுத்தம் போட்டு அந்த பக்கம் ஓடிடுவாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி இவங்க பீப்புள்ஸ் பாலிடிக்ஸே பிளே பண்ணல. பீப்புள்ஸ் பாலிடிக்ஸ் பிளே பண்ணா ஒரு கட்சியோட நிலைப்பாடு மக்களோட தேவையிலிருந்து எடுக்கப்படும். ரைட், சொசைட்டில இந்த மாதிரியான தேவை இருக்கு, நமக்கு இந்த மாதிரியான ஐடியாலஜி இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி சொசைட்டியின் தேவையின் அடிப்படையில் நான் ஸ்டாண்ட் எடுப்பேன். ஆனா இவங்க என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, என் கட்சி என்னோட தேவையிலிருந்து நான் ஸ்டாண்ட் எடுக்கிறது, என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நான் இப்ப ஸ்டாண்ட் எடுக்கிறேன். ஸோ இவங்க ஸ்டாண்ட் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க, மாட்டினதுக்கு அப்புறம் இந்த பக்கம் போலாம், அந்த பக்கம் போலாம், எனக்கு என்ன காப்பாத்திக்கிறதுக்காக என்ன மாதிரி லைட்டா ப்ரெஷர் போடுவேன். அந்த இடத்துக்கு டிவிக்கே இப்ப தள்ளப்பட்டிருக்காங்க. டிவிக்கேன்றதை விட விஜய் தள்ளப்பட்டிருக்காரு. ஓகே, இப்போ இபிஎஸ் அவர்கள் பயணம் போயிட்டு இருக்காரு. அவருடைய பயணத்துல ஃபுல்லா டிவிகே கொடியானது பறக்குது. இபிஎஸ் சொல்லும் பொழுது அவங்க தன்னிச்சையா வராங்க, நாங்க என்ன பண்ண முடியும், அந்த தொண்டர்கள் வந்து தன்னிச்சையா கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. டிவிகே கிட்ட இருந்து எந்த மறுப்பும் கிடையாது, இவங்க எங்க தொண்டர்கள் கிடையாது, நாங்க வந்து அபிஷியலா கலந்துக்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து மறுப்பு கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பல விஷயங்கள், பல கத்திகள் அவங்க மேல தூங்கிட்டு இருக்கு. கரெக்ட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று மதுரையில் ஒரு புதிய பயணம், எண்மண் எண் மக்கள் அண்ணாமலை அவர்கள் நடத்தின மாதிரி இவர் வந்து தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் அப்படின்ற மாதிரி ஒரு பயணத்தை வந்து தொடங்குறாரு. ஸோ இதுலயுமே டிவிக்கே கலந்துக்குவாங்களா? இந்த பயணம் எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு திமுகவுக்கு இன்னொரு ப்ரெஷர் போடுமா? எப்படி பாக்குறீங்க? ஸ்டார்டிங்ல இருந்த ஏடிஎம்கே பொறுத்தளவுல டிவிக்கே எங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற இமேஜை கட்டமைக்கிறதுல ஏடிஎம்கே ஆர்வம் காட்டியிருக்காங்க. அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, கூட்டணியில அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, நாங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்சியை உள்ள கொண்டு வந்துருவோம். ஞாபகம் இருக்கு, அந்த பிரம்மாண்டமான கட்சியை உள்ள கொண்டு வரலாம் ஸ்டார்டிங்லேயே சொன்னார் இபிஎஸ் அவர்கள். ஸோ அவங்கள பொறுத்தளவுல ஒரு அலைன்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த தோற்றத்தை கிரியேட் பண்றதுல அதிமுக காரங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. ஏன்னா அது அதிமுகவை ஸ்ட்ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணும். ரைட்டு, அதிமுக பெரிய ஒரு அலைன்ஸா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இமேஜை கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் இபிஎஸ் எடுக்கும்போது டிவிக்கு தரப்புல இருந்து உடனே ரெஸ்பான்ஸ் வரும். இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்க தனித்து தான் போட்டிடுவோம். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஎம்கே ரொம்ப வீக்கா இருக்கு, இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த பேச்சுகள்லாம் கம்ப்ளீட்டா காணாம போயிருச்சு. இப்ப திரும்பவும் சூழல் மாறுது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சூழல் மாறுது, பொலிட்டிக்கல் என்வாரன்மெண்ட் கம்ப்ளீட்டா மாறுது. மாறும்போது இப்ப திருப்பி அந்த ஸ்ட்ராட்டஜியை இபிஎஸ் அவர்கள் கையில் எடுக்கிறார். அந்த கொடியை பொறுத்தளவு நமக்கு தெரியல, அது யார் அந்த கொடியை ஆட்டுறாங்கன்னா நமக்கு தெரியல. பட் இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவு திரும்பவும் அந்த என்வாரன்மெண்ட்டை கிரியேட் பண்றாரு. ரைட், திரும்பவும் ஒரு பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, டிவிக்கே இந்த சைடு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அந்த மூடை கிரியேட் பண்ண முயற்சி பண்றாரு. ஆனா டிவிக்கே இப்ப ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இல்லை. ரெஸ்பாண்ட் பண்ணா கண்டிப்பா உதவும். ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை போயிருக்கு, நீங்க அமைதியா இருக்கீங்க, எதுவும் பண்ணாம இருக்கீங்க, இதுக்கு மட்டும் நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆகும். ஸோ அதனால ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் சுத்தி பார்க்கும்போது டிவிக்கேவை சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய யூடியூபர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் அந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது இல்ல இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தல, டிவிக்கேவுக்கு அங்க போக விருப்பம் இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க பேசுறாங்க. பட் அல்டிமேட்லி என்னன்னா, டிவிக்கேவை பொறுத்தளவுல அவங்கள தற்காத்துக்குள்ள இந்த சைடு வேணாலும் போவாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையில போய் மாட்டிருக்காங்களான்னு தான் கேள்வி. ஸோ அவங்கள தற்காத்துக்குள்ள எங்க போறதுக்கும் அவங்க ரெடியா தான் இருப்பாங்க. ஸோ அந்த சைடு போறாங்கன்னா அது ஒன்றும் பெரிய ஆச்சரியமாலாம் இருக்க போறது இல்லை. இப்ப ப்ராப்பரான ஒரு கட்சினா கொள்கை, கோட்பாடு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா இந்த கட்சிக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதே போக மக்கள் சார்ந்த செயல்பாடுகளும் இந்த கட்சிக்கு கிடையாது. ஸோ எந்த சங்கடமும் இல்லாம எந்த சைடு வேணாலும் ஜம்ப் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் காரி துப்புவாங்க, ஏடிஎம்கே நக்கலா பேசிட்டு பிஜேபியை விமர்சிச்சுட்டு அங்கே போய் அலைன்ஸ் வச்சா கண்டிப்பா மோசமாக தான் பேசுவாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவங்க பெருசாக கவலைப்பட மாட்டாங்க, என்ன இருக்கு அவங்களுக்கு கிடக்கிறதுக்கு. ஸோ அதனால அந்த சைடு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் டெஃபினட்டா பாஜகவும் அதிமுகவும் இவங்களை உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா எடுக்கிறாங்க, அதை விரும்புறாங்க. இப்ப நயினாருடைய அந்த பயணம் திமுகவுக்கு அழுத்தம் போடுமா? அதுக்கு ஏன்னா மாற்றம் இருக்குமா? கண்டிப்பா ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கும். பெரிய கட்சி தமிழ்நாட்டில் பாஜக போன எலெக்ஷன் வச்சு பார்க்கும்போது 10% ஓட்டு, டெஃபினட்டா ஸ்ட்ரென்த் இருக்கு. அதனால இப்ப அவர் போறாருன்னா அவரும் சில இஷ்யூஸ்லாம் எடுத்து பேசுவாரு. இப்ப இபிஎஸ் ஒரு சைட்ல நிறைய இஷ்யூஸ்லாம் எடுத்து பேசுறாரு, இன்னொரு சைட்ல இப்ப நாகேந்திரன் அவர்களும் நிறைய இஷ்யூஸ்லாம் எடுத்து பேசுவாரு. நாம் பார்த்த அளவுல அண்ணாமலை மாதிரியான ஒரு கரிஸ்மா நாகேந்திரனுக்கு இல்லை, நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இல்லை. அஃப்கோர்ஸ் அவருக்கு வேற ஸ்ட்ரென்த்லாம் இருக்கும், களத்துல மக்களை ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், தொண்டர்களை ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், கட்சியை கட்டுற வேலையெல்லாம் கரெக்டா மேபி செய்யலாம், அதெல்லாம் இருக்கலாம்.
நம்ம அதெல்லாம் குறைச்சு மதிப்பிடல. அவர் இன்னைக்கு ஒரு செல்ஃப் மேட் பர்சன், இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காருன்னா சாதாரண ஆள் கிடையாது. ஆனா இப்ப நம்ம பிரச்சாரம்னு வரும்போது இந்த ஆங்கிள் இருந்து நம்ம பாக்குறோம். பிரச்சாரம்னு வரும்போது இப்ப அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரிஸ்மேட்டிக்கா அவர் ஹேண்டில் பண்ணுவாரு, மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், சில விஷயங்களை கரெக்டா கையில் எடுப்பாரு, மீடியா டென்ஷன் இந்த பக்கம் திருப்புற மாதிரி சில விஷயங்களை கரெக்டா கையில் எடுப்பாரு. இப்ப கூட பாருங்களேங்க, அவர் எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு 2 பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அண்ணாமலை இப்போ கூட பிரஸ் மீட் இன்னைக்கு கூட கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன்ல. ஸோ விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு அதிகமாக கிடைக்குது. நான் பார்த்த அளவில் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விசிபிலிட்டியை விட அதிகமான விசிபிலிட்டி அதிகாரத்தில் இல்லாத அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த சிக்கல் ஒன்று இருக்கு. அண்ணாமலை அவர்கள் பவர்ல இருக்கும்போது, ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கும்போது அவர் ரொம்ப கவனமா இருந்தார். பார்ட்டியோட வாய்ஸா நான் மட்டும்தான் இருப்பேன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று பேசுவாங்க. ஒரு சைடுல ஹெச் ராஜா ஒன்று பேசுவார், இன்னொரு சைடுல இன்னொரு தலைவர் ஒன்று பேசுவார், மாத்தி 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 பேசிட்டு இருப்பாங்க. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஒன் சிங்கிள் வாய்ஸ், அது நான் தான். தமிழ்நாடு பாஜகக்கான நான் தான் அந்த பார்ட்டியோட வாய்ஸ். ஆனா இப்ப நயனார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரூல் அவரே மதிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு சைடுல நயனார் நாகேந்திரன் கம்யூனிகேட் பண்றாரு, இன்னொரு சைடுல அண்ணாமலையும் அவர் பாட்டுக்கு அவர் போக்குல போயிட்டு இருக்காரு. அவர் அந்த டிசிப்ளின் உட்பட்டு செயல்படணும்ல, பார்ட்டி டிசிப்ளினுக்கு உட்பட்டு செயல்படணும், அது அவர் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அதனால அஃப்கோர்ஸ் நயனார் நாகேந்திரன் கேம்பெயின் போனார்னா அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை கிரியேட் பண்ண இம்பாக்டை ஏற்படுத்த முடியுமான்றது டவுட் தான். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் தான். இப்போ எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பிக்கப் ஆகுது, இபிஎஸோட கேம்பெயினும் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது, நிறைய இஷ்யூஸும் வர ஆரம்பிக்குது, போராட்டங்கள் அது இதெல்லாம் வெடிக்கிறதுக்கான ஒரு சூழலும் நிறைய இடங்கள்ல ஏற்பட்டிருக்கு. இந்த டைம்ல இவரும் இப்ப களத்துல இறங்குறாரு. ஸோ அதனால இதெல்லாம் சேர்ந்து ஒரு மொமெண்டம் கண்டிப்பா கிரியேட் பண்ணும். இப்பயே இவங்க நடைபயணம் இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் வந்து 8 மாசம் 7 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. இப்ப நடைபயணத்தெல்லாம் முடிச்சுட்டா இதை விட அக்ரெசிவான பாலிடிக்ஸ் அவங்க பண்ணி ஆகணும். கரெக்ட். அப்போ 2 கட்சி பாஜகவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து, ஒருவேளை விஜய் கட்சி எல்லாம் சேர்ந்து இன்னும் அக்ரெசிவான பாலிடிக்ஸை முன்னெடுக்கும் பொழுது தாக்கு பிடிக்குமா திமுக? இப்போ இபிஎஸ் அவர்கள் இவ்வளவு சீக்கிரமா கேம்பெயின் ஆரம்பிக்கிறத பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. ஸ்டார்டிங்ல நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த எலெக்ஷன் அந்த அளவுக்கு ஒரு சீரியஸா எடுக்கிறார். இன்ஃபேக்ட் இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட் எல்லாம் பேசும்போது ஏடிஎம்கே ரொம்ப அக்ரெசிவெல்லாம் கேம்பெயின் பண்ண மாட்டாங்க, அவங்கள பொறுத்தளவில் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, கட்சியில யாருக்குமே ஜெயிக்கக்கூடிய அந்த நம்பிக்கையே இல்லை, ஸோ ஈஸியா விட்டுருவாங்க, இந்த தடவை கேம்பெயினே பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தார். பொதுவாக அப்படிதான் நடக்கும், ஜெயிப்போம் அப்படின்ற அந்த நம்பிக்கைலாம் என்ன பண்ணுவாங்க, வெளில வர மாட்டாங்க. ஆனா கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டான விஷயம் நடக்குது. இப்ப பார்த்தோம்னா இபிஎஸ் அவர்கள் ரொம்ப சீக்கிரமா கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 8-9 மந்த்ஸ்க்கு முன்னாடியே கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் மெஜாரிட்டியான தொகுதியும் இப்ப விசிட் பண்ணியாச்சு. சோ அப்ப இதுக்கப்புறமும் நிறைய ரவுண்ட் இருக்கு, ஏன்னா இன்னும் 6-7 மாசம் இருக்கு. ஆமா. சோ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க சீக்கிரமாவே கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதுக்கப்புறம் போக போக மொமெண்டம் நீங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். எலெக்ஷன் கிட்ட நெருங்க வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறீங்கன்னா அது கீழே போக விடக்கூடாது இல்ல. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பண்ற கேம்பெயின் இன்னும் அக்ரெசிவா இருக்கணும், அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய கேம்பெயின் இன்னும் அக்ரெசிவா இருக்கணும். சோ அந்த ஒரு தேவை இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா பிளான் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும் நம்ம சீக்கிரமாவே கேம்பெயின் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே அது புஷ்னு போகக்கூடாது, அதை மொமெண்டம் பில்ட் பண்ணணும்னு தெரியும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க ஸ்டார்டிங்லேயே இறங்குறாங்க. ஸோ அதனால இந்த எலெக்ஷனை ரொம்ப சீரியஸான எலெக்ஷனா எல்லாருமே பாக்குறாங்க. பாஜகவும் சரி, அதிமுகவும் சரி, எல்லாருமே இந்த எலெக்ஷன் ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க. இந்த எல்லாருக்குமே இது ரொம்ப சீரியஸான ஒரு எலெக்ஷனும் கூட. அதிமுகவோட சர்வைவல் இந்த எலெக்ஷனை டிபெண்ட் ஆயிருக்கு. இந்த எலெக்ஷன்ல அதிமுக தோக்குறாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் ரொம்ப சிக்கலா இருக்கும். இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா அதிமுக ஜெயிக்கணும். ஸோ அதனால ஃபுல் ஃபோர்ஸ்ல தான் அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிமுக இவ்வளவு சீக்கிரமாலாம் கேம்பெயின் பண்ணி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. பொதுவாக எலெக்ஷன் இருக்கும்போது கோமா மோட்ல இருந்து எந்திரிச்சு அக்ரெசிவா ஒர்க் பண்ணுவாங்க. பட் இப்ப பாருங்க இவ்வளவு சீக்கிரமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இந்த எலெக்ஷன் ரொம்ப சீரியஸா எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அது ரிசல்ட்டும் கொடுக்குது. ஸ்டார்டிங்ல இபிஎஸ் அவர்கள் கேம்பெயினுக்கு போகும்போது நம்மளே கூட சொன்னோம், அவர் பாட்டு கேம்பெயின் போயிட்டு இருக்காரு, யாருமே பெருசா கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க, பெரிய இம்பாக்டும் ஏற்படுத்த மாட்டேங்குது. முக்கியமான இஷ்யூ தான் பேசுறாரு, பட் அது பெரிய ஒரு இஷ்யூவா டிரான்ஸ்லேட் ஆகல, ரிசல்ட் பெருசா ப்ரொடியூஸ் பண்ணலாம் நம்ம பேசணும். ஆனா அந்த விஷயத்த கன்யூஸா பண்ண இப்ப ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப தெரியுது இல்ல, ஒரு 3 months அவர் கேம்பெயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நமக்கு ஃபீல் பண்ண முடியுது இல்ல. அது அவரோட கேம்பெயின் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி வேற விஷயங்களும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி கரூர் சம்பவமா இருக்கட்டும், அதெல்லாம் நடக்குது. ஆனா அதெல்லாம் நடக்கும்போது இப்ப ஓவராலா ஒரு மூட் அப்படியே டேர்ன் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகிறத பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் அது தெரியல, இப்ப அது வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால இது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேகத்தை கொடுக்கும். போக இன்னும் அக்ரெசிவா கேம்பெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. திமுக கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ இருக்கிற
ஸ்டேட்டஸ் பார்க்கும்பொழுது கொஞ்சம் பலவீனமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அவங்களால எப்படி எதை பார்க்கறது எதை விட்டுறது அப்படின்னு தெரியாம கொஞ்சம் பேனிக் மோட்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியுமே கொஞ்சம் பிரச்சனையில இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கூட்டணி கட்சிகள் சொல்றேன். திருமாவளவன் அவர்கள் அந்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் முன்னாடி வந்து ஏதோ போயிட்டு இருக்காரு. அப்போ வழக்கறிஞர் இடிச்சிடுறாரு. விசிகாரங்க போட்டு அடிக்கிறாங்க. அது பெரிய பிரச்சனையாக மாறுது. எல்லா பிரஸ் மீட்லயும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய ப்ரெஷராக இன்னைக்கு திருமாவர்களுக்கு இது ஒரு ப்ரெஷராக வந்து நின்று இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த இஷ்யூவை? இப்போ வந்து திமுகவை பொறுத்தளவுல 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, சிச்சுவேஷனை சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம், இருக்க பிரச்சனைகளை நல்லா ஹேண்டில் பண்ணலாம், அப்புறம் புது புது இஷ்யூஸ் எடுத்து அரசியல் பண்ணலாம், பாஜகவெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணால் திமுகவுக்கு எலெக்ஷன் மட்டும் நல்லது. இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒன்றும் பண்ணாமல் அமைதியாக இருக்கலாம். நான் திமுகன்னு சொல்கிறேன், திமுக அலைன்ஸ் எல்லாரையுமே சேர்த்து சொல்கிறேன். தேவையில்லாத விஷயங்களை பண்ணி நீங்களே புது புது பிரச்சனைகளை கிரியேட் பண்ணக்கூடாது. பேசிக் இது. எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது ஒன்னுலோ பாசிட்டிவான அரசியல் பண்ணணும், இல்லைன்னா குவைட்டா இருக்கணும். நீங்களே புது புது பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி கூடாது. இப்ப விசிகே பண்ணது அந்த விஷயம் தான். ஒன்னும் இல்லை, அவர் ஒரு ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருக்காரு, ஏதோ லைட்டா இடிக்கிற மாதிரி போயிருப்பாங்க போல. அந்த வீடியோவை பார்க்கும்போது இடிச்ச மாதிரி தெரியல. திருமாவளவனும் அந்த மாதிரி தான் சொல்றாரு, இடிக்கலன்னு தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு முறைச்சிட்டாரு, முறைச்சனால நம்ம ஆளுங்கெல்லாம் லைட்டா அடிச்சிட்டாங்க. ஆமா, லைட்டா அடிச்சிட்டாங்கன்றாங்க. போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க அவர். இது எவ்வளவு தவறான பேச்சா இருக்கு. அம்பேத்கர் உங்களோட ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் லீடரா இருக்கார். அம்பேத்கரை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. அம்பேத்கர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாரா என்னைக்காவது? இந்த மாதிரியான சீப் பிஹேவியர் அம்பேத்கர் மாதிரியான தலைவர்கிட்ட இருந்து வருமா? நேரு மாதிரியான தலைவர்கிட்ட இருந்து வருமா? சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரியான தலைவர்கிட்ட இருந்து வருமா? சோ உங்ககிட்ட தப்பு இருக்குல்ல. லிட்டரலா ரவுடிஸ் மாதிரி பிஹேவ் பண்றாங்க அங்க. அது பார் கவுன்சில் உள்ள வச்சு அடிக்கிறாங்க. இப்ப நிஜமாவே ஒருத்தர் இந்த மாதிரி வேணும்னே உங்களை ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணா கூட நீங்க சிச்சுவேஷனை காம் பண்ணும். அதுவும் குறிப்பா தலைவர் திருமாவளவன் அவர்கள் அங்க இருக்காங்க. நீங்க இல்லனா கூட பரவாயில்ல, சரி உங்க தொண்டர்கள் தப்பா பிஹேவ் பண்ணிட்டாங்க, நீங்க இருக்கும்போது அதை நீங்க டக்குன்னு அதை காம் பண்ணும். ஆமா, அதை ஒரு டிக்னிஃபைடா நம்ம ஒரு பெரிய சித்தாந்தத்தை கையில வச்சிருக்கோம், பெரிய ஒரு தலைவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள், குறைந்தபட்சம் அந்த அதுக்கு தகுதியான பிஹேவியரை நான் வெளிப்படுத்தணும்ல. நான் பாட்டுக்கு அம்பேத்கர் அதுன்னு பேசிட்டு சாதாரணமா ஏதோ ரவுடிஸ் மாதிரி நான் பிஹேவ் பண்ணக்கூடாதுல்ல. அது எனக்கும் அவமானம், அம்பேத்கருக்கும் அவமானம். அங்க நடந்தது அந்த விஷயம்தான். சரி, ரைட்டு, தவறு நடந்துருச்சு. அட்லீஸ்ட் நீங்க என்ன சொல்லணும்? ரைட், ஏதோ தப்பு நடந்து போச்சுங்க, தெரியாதனமா நடந்து போச்சு, நாங்க அப்படி பிஹேவ் பண்ணிருக்கூடாது, அவரும் பண்ணதும் தப்பு தான், பட் நாங்களும் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். அதுக்கு இல்ல, அவர் முறைச்சாரு, அவர் முறைச்சனால நாங்க லைட்டா தட்டிட்டோம். முறைச்சா லைட்டா தட்டுவீங்களா? இது என்ன லாஜிக் இது? அப்ப யார் முறைச்சாலும் தட்டுவீங்களா? முறைச்சா கண்டுக்காம போயிட்டு இருக்க வேண்டியதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஏன் முறைச்சா என்ன உங்களுக்கு குறைஞ்சு போச்சு? இப்ப ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணும்? பப்ளிக் லைஃப்ல இருக்கீங்க. ஆமா, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் உங்களை முறைக்கிறான்னு ட்ரிகர் ஆவறீங்க. புரியல. அது ஒருத்தன் முறைப்பான், ஒருத்தன் திடீர்னு திட்டுவான், அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? புகழ்வான். ஆமா, இப்ப நம்ம வீடியோ போடுறோம், கமெண்ட்ல ஃபுல்லா நிறைய பேர் திட்டுவாங்க நம்மள. நம்ம கண்டென்ட் பிடிக்காதவங்க நம்ம திட்டுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் நம்ம ட்ரிகர் ஆக முடியாது, இமோஷனல் ஆக முடியாது. ஸோ அதனால அந்த பிஹேவியர் பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டா இருந்தது. அதுவும் குறிப்பா எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது இந்த மாதிரியான பிஹேவியர் வந்து ரொம்ப 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 மோசம். திமுகவுக்கு தேவையில்லாத சிக்கல்களை நீங்க கொண்டு வரீங்க. குறைந்தபட்சம் நீங்க குவைட்டா இருக்கலாம். தேவையில்லாத விஷயங்களை பேசுறது எலெக்ஷனுக்கு முன்னாடி, பேசி அது பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் அதை டேமேஜ் கண்ட்ரோல் மோட்ல இறங்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாம குறைந்தபட்சம் அமைதியா இருந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பண்ணி புது புது பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி இப்ப உட்கார்ந்துட்டு ஒரு குரூப் இவங்களை சப்போர்ட் பண்றாங்க, இன்னொரு குரூப் அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. இதை நீங்க டிஃபெண்டே பண்ண முடியாது. இந்த வீடியோ எல்லாருமே பாக்குறாங்க, பார்த்த எல்லாருக்குமே தெரியும் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு. நீங்க போய் அவங்களை அடிச்சிருக்க வேண்டிய தேவையே இல்லை. இது காட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட இருக்கிற ஆட்களும் வெல் ட்ரெயின்டா இல்லை. அவங்க எல்லாம் ஒரு மாதிரி அக்ரெசிவான எலிமெண்ட்ஸா இருக்காங்களே தவிர, இப்ப அம்பேத்கர் எல்லாம் உள்வாங்க ஆட்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அம்பேத்கரை உள்வாங்கின தலைமையும் இப்படிலாம் பிஹேவ் பண்ணாது, இந்த விஷயத்தை ஜஸ்டிஃபையும் பண்ணாது. அம்பேத்கர்லாம் ரொம்ப டிக்னிஃபைடான டீசென்டான லீடர். ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம சுயநலத்துக்கு அம்பேத்கரை யூஸ் பண்ணிக்கிறது, மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு அம்பேத்கரை யூஸ் பண்ணல, மக்களை அடிமைத்தனத்துல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு அம்பேத்கரை யூஸ் பண்ணல, நம்மளோட சுயநலத்துக்கு அம்பேத்கரை யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அம்பேத்கரிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்றது கிடையாது. நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம்? தக்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றோம், இறங்கி அடிக்கிறது. ஸோ இது அதையும் காட்டுது. ஐடியாலஜிக்கலா எல்லாம் பேங்க்ரப்டா இருக்காங்க.
இப்ப கூட இருக்கவங்கலாம் என்னைக்கு எதுக்கு அங்க அக்ரெசிவா அடிக்க போனாங்க? அவங்களுக்கு திருமா கிட்ட ப்ரூவ் பண்ணும் நான் ரொம்ப விசுவாசமா இருக்கேன்னு. அது நீ வேற வகையில ப்ரூவ் பண்ணும். மக்களை நல்லா ஒருங்கிணைக்கிறதுல, சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுல அப்படி ப்ரூவ் பண்ணி திருமாவளவன்ட்ட பேர் வாங்கணும். இங்க திருமாவளவனை பார்த்து ஒருத்தன் முறைச்சிட்டான்னு சொல்லி கடால் புடால்னு ஓடி போய் அவர் அடிச்சு இப்படியா நல்ல பேர் வாங்க முடியும்? டிவிகே ஸ்டாம்பேட்ல வந்து ஒரு ஆள் நினைச்சா அந்த கூட்ட நெரிசல நிறுத்திருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். விஜய் தான். விஜய் நினைச்சிருந்தா அதை வந்து நடக்காம தடுத்திருக்க முடியும். இல்லாது அந்த பலி எண்ணிக்கையாச்சும் குறைச்சிருக்க முடியும் விஜய் நினைச்சிருந்தா. அதே தான் இங்கேயும் நான் நினைக்கிறேன். திருமாவளவன் நினைச்சிருந்தா டக்குன்னு இறங்கி நிறுத்துங்க, அதெல்லாம் அடிக்காதீங்க, நவுறுப்பா அல்லது ரொம்ப சென்சிபிளா அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம். திருமாவளவன் நினைச்சிருந்தா அதை பண்ணிருக்க முடியும். அவர் நினைக்கல, அங்க போட்டு அடி அடி. குறைந்தபட்சம் நீங்க அங்க அந்த மாதிரி செய்யல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு லீடரா இறங்கி 2 பக்கமும் எல்லாம் குவைட்டா போங்க, எல்லாம் நீங்க வீட்டுக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சால்வ் பண்ணிருக்கணும். சரி, அங்க விட்டீங்க, அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லை உங்களுக்கு. வீடியோ இருக்கு பக்காவா, மோசமான காரியம் அங்க நடந்திருக்கு, அதை ஏன் டிஃபெண்ட் பண்றீங்க? டிஃபெண்ட் பண்றது எப்படி டிஃபெண்ட் பண்றீங்க? அதை கூட நீங்க கொஞ்சம் டீசெண்டா டிஃபெண்ட் பண்ணல, முறைச்சா தட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. முறைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. என்ன பார்த்து நிறைய பேர் முறைக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த பரிதாபங்கள்ல ஒரு வீடியோ வரும்ல, நீ பாரவன அப்படின்னா இவன் பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் முறைக்கிறான் அப்படின்ற மாதிரி, சும்மா பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுதுன்ற அது அப்படிலாம் அரசியல் இருக்க முடியாதுல்ல, அது காமெடி, அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல. சிலவங்களுக்கு அப்படிதான் இருக்கும், பார்வை அப்படி இருக்கும், நிறைய பிரச்சனைக்குரியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாத்தையும் போய் அடிப்பீங்களா? இதெல்லாம் நீங்க அந்த வண்டியில இருக்கும்போது குயிக்கா ரியாக்ட் பண்றீங்க, ஆனா மேடையில போய் பேசும்போது உங்களுக்கு டைம் இருக்கு, நீங்க யோசிச்சுதான் அங்க பேசுறீங்க. அப்ப கிளியரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசணும்ல. அங்கேயும் போய் முறைச்சாரு அதனால தட்டிட்டோம் லைட்டா அப்படின்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறீங்க. அதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? அது ரவுடிசம், அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஓகே, மொத்தமா பார்த்தா திமுகவுடைய அந்த அந்த குழு அங்க இருக்கிறவங்களே ரொம்ப பிரச்சனைக்குரிய அளவுல தான் இருக்காங்க போல, அல்லது அவங்களுடைய இருப்பு சொல்றேன், ஒரு மாதிரி பேனிக்கா தான் இருக்காங்களா கூட்டணி திமுக எல்லாமே. இப்ப என்னன்னா, இது வந்து நம்ம திமுகன்னு கூட சுருக்கிக்க வேண்டாம், ஜென்ரலாவே பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட இந்த அதிகாரத்திமுறை கொஞ்சம் இருக்கும். நம்ம ஐடியலா ஒரு பொலிட்டீஷியன் இப்படி இருக்கணும், நியாயமா இருக்கணும்லாம் நம்ம சொன்னாலும் நம்ம ஊர்ல கூடிய பொலிட்டீஷியன்ஸ்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி 99% பொலிட்டீஷியன்ஸ் ரொம்ப கீழே இருந்து மேலே ஏறி வந்தவங்களா இருப்பாங்க. ஸோ நிறைய பணம்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க. கஷ்டப்பட்டுன்றதை விட கஷ்டப்பட்டு அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் எப்படி சம்பாதிச்சிருப்பாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ திடீர்னு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய அதிகாரம் கிடைக்குது, அப்புறம் நிறைய பேரை வீழ்த்தியும் மேலே வந்திருப்பாங்க. ஒரு விதமான ஒரு அரகன்ஸும் வர ஆரம்பிச்சிடும். அரகன்ஸ் வரும்போது சாதாரண கவுன்சிலர்ஸே எடுத்துப்போமே, நான் சில நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப அரகண்டான கவுன்சிலர்ஸ்லாம் உண்டு, அரகன்டான பொலிட்டீஷியன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பவர், மணி இதெல்லாம் கிடைக்கும் போது ஒரு விதமான ஒரு அரகன்ஸ் வந்துருது. இது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லாருக்குமே. நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில ஒரு மாதிரியான சாஃப்டான ஒரு ஃபேஸை மெயின்டைன் பண்ணுவாங்க, ரைட்? ஏன்னா நம்ம பப்ளிக் லைஃப்ல இருக்கோம், மக்கள் நமக்கு ஓட்டு போடணும், அதனால சிரிச்சு எடுத்து நல்லா பொலைட்டா இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க லைட்டா சிண்டினீங்கன்னா அன்னியன் வெளில வந்துருவான், அப்பப்ப டென்ஷன் ஆகுனீங்கன்னா அன்னியன் வெளில வந்துருவான். அதனாலதான் கேம்பெயின் டைம்ல ரொம்ப கோபமா இருக்கும் போதுல ஏதாவது பிரச்சனை வரும்போது பட்டார்னு அன்னியனா மாறிடுவாங்க அரசியல்வாதிகள். அந்த சிரிச்ச முகம்லாம் காணாம போயிடும், பட்டுன்னு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க, சேரை தூக்கி எறிகிறது, இதையாவது திட்டுறது, இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பேசிக்லி பொலிட்டீஷியனா இருக்கும்போது அது ஒரு ரஃப்பான லைஃப் தான். கீழே இருந்து அடிச்சு பிடிச்சி தானே மேலே வரீங்க, அப்போ நீங்க கொஞ்சம் ரஃப்பான ஆளாக தான் இருப்பீங்க. அப்புறம் மேலே வந்ததுக்கு அப்புறம் உங்க பப்ளிக் இமேஜை மெயின்டைன் பண்றதுக்காக சிரிச்சு எடுத்து போட்டோ ஷூட்லாம் வச்சுக்கிட்டு 2-3 போஸ்ட் கொடுக்க தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் அப்படி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களை லைட்டா சீண்டுனா வந்துருவான் உள்ள இருக்கவன். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிவிகே உடைய அந்த கூட்ட நெரிசல் வந்து ஒரு சதி அப்படின்றதுதான் டிவிகே உடைய. அதே தான் இங்க விசிகாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பூந்துட்டாங்க, அவர் ஆர்எஸ்எஸ்காரு, இதுக்கு பின்னாடி ஒரு சதி திட்டம் இருக்கு அப்படின்னு வந்து இவங்களும் ஒரு கான்ஸ்பிரசி வந்து கிளப்புறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இது ரொம்ப சீரியஸான மேட்டர் நீங்க பேசுறது. இப்ப மக்களுக்கு போக போக பாஜக மேல இருக்கக்கூடிய வெறுப்பு கம்மியாயிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா, நீங்க பாஜக அப்படின்ற ஒரு சாக்கு போக்கை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட அநியாயங்களை கிரவுண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க. ஊழலா இருக்கலாம், நிர்வாக சீர்கேடா இருக்கலாம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. கேட்டா விட்டா பாஜக வந்துருவான்னு சொல்லி பாஜக பூச்சாண்டியை காட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ மக்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன், நீங்க பண்ணக்கூடிய தவறுகளுக்கு பாஜகவை உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. மக்களுக்கு அப்புறம் உங்க மேலேயும் நம்பிக்கை போயிடும், பாஜக ஒரு எதிரி அப்படின்ற அந்த எண்ணமும் அவங்களுக்கு இல்லாம ஆகி போயிடும். ரைட், இவங்க சும்மா இப்படிதான் எது வந்தாலும் பாஜக மேலதான் பழிய போடுவாங்கன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது உங்களோட பிரச்சனை. நீங்க தவறான சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அங்க இருந்தது ஒருத்தர் தாங்க,
ஒரு 10 பேர் வந்து பிரச்சனை பண்ணா கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அங்க ஒருத்தர் தான், நீங்க போய் அந்த ஒருத்தரோட வண்டியை தள்ளி விட்டு அடிச்சு எடுத்து இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரைட், அமைதியா போங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அதெல்லாம் பண்றீங்க. இதெல்லாம் பண்ணி ரொம்ப மோசமா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு நீங்க பண்ண தவிர மறைக்கிறதுக்காக பாஜகவை கொண்டு வரீங்க. நீங்க இப்ப சொசைட்டியோட நல்லதுக்காக பாஜக கொண்டுறீங்கன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குங்க, ஸ்டேட் ரைட்டிங்க பாதிக்கப்படுதுங்க, நீட் இஷ்யூ இப்படி இருக்கு, இந்த மாதிரிலாம் நீங்க பேசி அந்த இடத்துல பாஜக RSS இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதுல சோசியல் ஆங்கிள் இருக்கு, தமிழ் மக்களுக்காக நீங்க அதை பண்றீங்க. ஆனா இங்க என்ன பண்றீங்க, நீங்க ஒரு தவறு பண்றீங்க, உங்களை அங்கிருந்து காப்பாத்திக்கிறதுக்காக பாஜகவை உள்ள இழுக்கிறீங்க. இப்படி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் உங்களோட தவறுகளை மறைக்கிறதுக்காக பாஜகவை ஒரு சாக்குப்பூக்கா யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாஜக எதிர்ப்புக்கு அர்த்தமே இல்லாம போயிடும், மக்கள் அதை மதிக்க மாட்டாங்க. நீங்க அப்புறம் அடுத்து போய் பாசிச பாஜகன்னு சொன்னீங்கன்னா மக்கள் மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி மக்கள் பாஜகவை பார்த்த விதம் வேற, இன்னைக்கு பார்க்கிற விதம் வேற. உங்களாலதான். ஆமா, நேத்து மக்கள் மத்தியில பெரிய ஒரு கோபம் இருந்தது, இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. அது காரணம் மக்களுக்கு இது சலிச்சு போச்சு. எவ்வளவு தடவை தான் சொல்லுவீங்க? ஆமா, இது சொல்லிட்டே இருக்காங்க. ஆமா, சோ நீங்களும் கிளீனா இல்ல, அவங்க ஏதோ பெரிய அது இதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன பொறுத்தவரை நான் பாஜக ஏத்துக்க மாட்டேன். இப்ப நம்ம இந்த மாதிரிலாம் சொன்னா இதை கட் பண்ணி போட்டுருவாங்க. அதுக்காக தான் டிஸ்க்ளைமரை போட்டுருவோம். டிஸ்க்ளைமரை போட வேண்டிய தேவையும் இருக்கு. ஸோ நம்ம டெஃபினட்டா பாஜகவை நம்ம ஏத்துக்கல. பட் இருந்தாலும் நிஜமாவே நான் பாஜகவை ஏத்துக்காததாலதான் இதை ஒரு அக்கறையோட சொல்றேன். நீங்க பாஜகன்னு சும்மா உங்க தேவைக்கெல்லாம் பாஜகவை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஜக பூச்சாண்டிக்கு மரியாதை இல்லாம போயிடும். இப்ப ஃபேசிசம்ன்ற கான்செப்டை சும்மா லூஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபேசிச பாஜகவை வீழ்த்துவோம் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. நாளைக்கு நிஜமாவே ஃபேசிசம் வந்தா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அதை திரும்பவும் ஃபேசிச அந்த கட்சியை வீழ்த்த போறோம்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு இருக்கிறதுலாம் ஃபேசிசம் இல்லை, இன்னும் அக்ரெசிவான ஹிந்துத்துவா ஃபியூச்சர்ல வரும். அப்போ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு வார்த்தையே இருக்காது, என்னன்னு சொல்ல போறீங்க இப்ப? ஸோ அதனால இன்னைக்கு உங்களோட தேவைக்காக உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் ரொம்ப லூஸா விட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பாஜக உள்ள கொண்டு வந்து போட்டுறது. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, இப்படியே யூஸ் பண்ணி தப்பிச்சுட்டு இருக்க முடியாது. நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.